ஆனால் அனைத்து தர்காக்களையும் விளம்பரப்படுகின்றது, அதற்கு ஆர்வமூட்டப்படுகிறது, அதற்கு தூண்டப்படுகிறது. அந்த கபரினுடைய அருகிலே குழந்தைகளை உருட்டி அவர்களுக்கு நலவு செய்கின்றோம் என்று நினைக்கப்படுகிறது. பிறந்த முடிகளை அந்த மகான்களுக்காக வேண்டி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. ஷேக்மார்களினுடைய கால்களிலே விழுவது, ஷேக்மார்களுடைய கைகளை பெண்கள் பிடித்து நல்லாசி வாங்குவது, சில நேரம் அவர்களையே வணங்குவது. உச்சகட்டமாக அவர்களையே இந்த உலகத்தினுடைய பிரதான பிதாமகன் என்று நினைப்பது. ஹத்னாவிற்காக வேண்டி ஊர்வலம் செல்வது, திருமண பந்தக்காலுக்காக வேண்டி தனி விழா எடுப்பது, இத்தியாதி இத்தியாதி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். காது குத்து விழா, மஞ்சள் நீராட்டு விழா, இதற்காக வேண்டி காடுகள் அடித்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வது. தங்களை தீன்தாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திருமண நாட்களை எவ்வளவு படோடாபமாக ஆடம்பரமாக கொண்டாடுகின்றார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அதை கூட அவர்கள் இஸ்லாமிய பெயரால் செய்வதையும் இஸ்லாம் தடுக்கின்றது. இன்றைக்கு நடத்தப்படக்கூடிய ராயல் மெரிடியனுடைய திருமண நிகழ்ச்சிகள், YMCAவிலே நடத்தப்படக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள், மிக பெரும் பொருட்செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அது யார் செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அனைத்தும் விதத்தான செயல்கள், அனைத்தும் மார்க்க முரண்பாடான செயல்கள். இவைகள் எல்லாம் என்ன? இவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? இவற்றால் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்குமா, பரக்கத்து கிடைக்குமா, அருள் வளம் கிடைக்குமா? ஆம், இதைத்தான் சொல்லுகின்றார்கள். இதனால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கின்றது. அந்த மகானுடைய சன்னதியை நாங்கள் செல்வதனால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கின்றது. இந்த கூடு கொடியேற்றம், சந்தனக்கூடு விழாக்களால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கின்றது. எங்களுடைய ஊரிலே மும்மாறி பொழிகின்றது. சந்தனக்கூடை நிறுத்திவிட்டால் எல்லோருக்கும் காலரா வந்து விடுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, என்ன அசாத்தியமான நம்பிக்கை பாருங்க.